இதில் நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வேறு வேறு டொமைனில் இருக்கிறது. ஸ்கூல் ஸ்டடீஸில் இருக்க சால்ட் அனாலிசிஸ்லேருந்து இன்வெஸ்டிகேஷன்லேருந்து எல்லாமே பார்க்கலாம் வீடியோவில். நம்ம பர்செப்ஷன்ஸ் நீடை பொறுத்து உருவாகுதுன்றதை பார்த்தோம். அந்த பர்செப்ஷன்ஸ்லேருந்து ட்ரூத்தை நோக்கி போகிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகிறதுன்றத கெமிஸ்ட்ரி சால்ட் அனாலிசிஸ்லேருந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாம் பார்க்குறோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்குறோம். அது சாலிடாக லிக்விடாக தூள் தூளாக இருக்கா, பொடி பொடியாக இருக்கா, டால்கம் பவுட்ரு மாதிரி இருக்கான்னு பார்க்குறோம். அதை கலரை பார்க்குறோம், அது கிரானுவல்ஸ் சைஸை பார்க்குறோன்ற மாதிரி பல விஷயங்களை பார்க்குறோம். ஸ்மெல்லை பார்க்குறோம். அப்புறம் சின்ன சின்ன டெஸ்டஸ் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். ஃபிசிக்கலாக கண்ணால் புலன்களால் பார்க்குறோம். அப்புறம் அது பற்றறிவுன்னு வச்சுக்கலாம். நம்ம கற்றறிவில் பல விஷயங்களை சின்ன சின்ன டெஸ்ட்டாக அதை சூடு பண்ணுறப்ப என்ன ஆகுது, தண்ணி ஊற்றுறப்போ அதனோட நேச்சர் எப்படி மாறுது, அது சில ஆசிட்ஸ் ஊற்றுறப்போ எப்படி மாறுது, சில பேஸ் சேர்க்குறப்ப எப்படி மாறுதுன்றதை, சில ஆல்கஹால் ஆல்டிஹைட்ஸ் சேர்க்குறப்ப எப்படி ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆர்கானிக்கோட இன்ஆர்கானிக்கோடைய அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி வினை புரியுதுன்றதை பார்க்குறோம். இன்னும் டீப் அனாலிசிஸ் போகிறப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்டஸ் நோக்கி இன்னும் டீப்பாக போகிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதே மெத்தட்ஸை டிடெக்டிவ் ஏஜென்சி, போலீஸ், சிபிஐ, சிஐடியில் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத அந்த காலத்தில் இருக்கவங்க டிடெக்டிவ் நாவல்ஸ்லேயும் இப்போது க்ரைம் சீரீஸ் எல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லையும் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு விஷயம் எப்படி படிப்படியாக ஒரு பர்செப்ஷன் ஒரு சந்தேகப்படுறாங்க, அதை நோக்கி போகிறப்போ சில க்ளூஸ் கிடைக்குது, அப்படியே வச்சு மூவ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங்காக அவங்க நம்பின விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்பின விஷயத்துலேருந்து ரியாக்ட் பண்ணி ஜட்மெண்ட் பண்ணி முடிச்சிடல. அதை வச்சு மூவ் பண்ணுறப்போ கவனிக்கும் தன்மை அவேர்னஸ் எல்லாம் அதிகமாகிறப்போ அவங்க பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிக்கிற விஷயத்தில் கூட 90% கண்டுபிடிச்சிட்ட பிறகு கூட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு கூட புதுசாக ஒரு க்ளூ கிடைக்கிறப்போ குற்றவாளி யாருன்றது கடைசியில் மாறுற அளவுக்கு நம்ம பார்க்க முடியுது க்ரைம் சீரீஸ்லலாம். இந்த அளவுக்கு நம்ம பர்செப்ஷனுன்றதில் ஆரம்பித்து அவேர்னஸ்ன்றது அட்டென்ஷன்ன்றதையும் கூட சேர்க்குறப்போ அது ட்ரூத்தை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்றதை பார்க்க முடியும். ஒரு ஜட்மெண்ட் இல்லாத அப்சர்வராக அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறப்போ ட்ரூத்துக்கு போகிறதுக்கான முயற்சி பாசிபிளாக இருக்குன்றதை பர்செப்ஷனில் ஆரம்பித்து தான் ட்ரூத்துக்கு போக முடியும். ஆனால் எடுத்த உடனே ட்ரூத்துக்கு போக முடியாது. அது பல படிநிலைகள் இருக்குது. அதில் பற்றறிவை விடுறோம், கற்றறிவை பிடிக்கிறோம், கற்றறிவையும் விட்டுட்டு இன்னும் முற்றறிவாக அதுவாக சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கிறப்போ அது அந்த பற்றறிவையும் விட்டுட்டு அந்த ட்ரூத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோன்றதை நம்ம சினிமா மூலம் கூட பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியும். மேற்கொண்டு இதை சிந்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.